இப்போ சோம்பு, கடுகு, ஜீரகம் கடுகு போட்டு இப்போ சோம்பு மறைந்து பச்சை மிளகாய் 2 நறுக்கின வெங்காயம் 2 தக்காளி 1 இப்போ மஞ்சள் மஞ்சத்தூள் லேசாக பெருங்காயத்தூள் ஒரு பொட்டு சேர்த்து கருவேப்பிலை காஞ்சி இப்போ நறுக்கி வச்ச வாழைப்பூ இதில் உப்பு வதக்கணும் தேவைக்கேற்ற மாரி உப்பு வாழைப்பூ வதக்கணும் நல்லா. இந்த தண்ணி போகிற வரைக்கும் வதக்கணும் கொஞ்சம். வாழைப்பூ பொரியல் எப்படி நறுக்கிருக்கு பாருங்க. கொஞ்சம் இந்தமாரி இருக்கிறதா தான் நமக்கு அந்த துவர்ப்பெல்லாம் இருக்காது. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். தண்ணி நல்லது. இந்தமாரி சாப்பிட்டா தான் சுகருக்கெலாம் நல்லது. துவர்ப்பு சுகர் பேஷண்ட்லாம் இந்தமாரி சாப்பிட்லாம். இந்தமாரி சாப்பிட்டு அப்புறம் டெஸ்ட் எடுங்க, சுகர்லாம் குறைஞ்சிடும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க துவரம்பருப்பு, எல்லாம் கடலைப்பருப்பு போடுவாங்க, துவரம்பருப்பு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது மேலே போட்டு அப்படியே மூடிட வேண்டியதுதான். சும்மா கொஞ்சம் துவரம்பருப்பு இது மேலே இப்போ தட்டு போட்டு மூடுற வேண்டியதுதான். ஒரு 5 நிமிஷம் சென்று எடுத்தால் நல்லாயிருக்கும். நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ஆகி போச்சு பாருங்கள். அந்த பருப்பு போலவே என்ன தண்ணி இருக்குதா பார்த்தீங்களா? நல்லா ஆயிடுச்சு. அழகாக இப்படி தான் இருக்கும். இப்போ சுகர் பேஷண்ட்லாம் பாருங்கள், சாப்பாட்டில் அள்ளி கொஞ்சம் வச்சு அழகாக சாப்பிட்டா நல்லா தப்பிச்சு நல்லா சாப்பிடலாம். அவ்வளோதான். இதே போட்டு சாப்பிட்டாவே உடம்பு நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக.